இதனால் இந்திய பொருள்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாவது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்தியா சீனாவின் ஆதரவை நாடுகிறது. அதற்கு சீனா என்னென்ன நிபந்தனைகளை விதித்துள்ளது என்று பார்ப்போம். இந்தியா சீனாவிலிருந்து அதிகம் இறக்குமதி பண்றது தெரியும். குறிப்பா ஃபர்டிலைசர்ஸ், ரேர் எர்த் மினரல்ஸ் மற்றும் பெரிய இயந்திரங்கள். இதுல சீனா பல வருடங்களாக எக்ஸ்போர்ட்டுக்கு கட்டுப்பாடு போட்டிருந்தது. ஆனால் இப்போ சீனா அந்த தடைகளை நீக்கி இருக்கு. அதாவது இந்தியாவுக்கு அரிய வகை தனிமங்களையும் இயந்திரங்களும் வரப்போகுது. இதனால் என்ன நன்மை? விவசாயத்துக்கு தேவையான உரம் குறைந்த விலைக்கு கிடைக்கும். இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மொபைல் மேனுஃபேக்சரிங்க்கு அரிய வகை தனிமங்கள் கிடைக்கும். பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்களுக்கு தேவையான டனல் போரிங் மெஷின்ஸ் போன்றவை இம்போர்ட் பண்ணலாம். இது இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு ஒரு பெரிய ஆதரவு. எல்லை வணிகமும் விமான சேவையும் மீண்டும் தொடக்கம். கடந்த சில வருடங்களாக இந்தியா சைனா பார்டர் ட்ரேடு நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ இரு நாடுகளும் லிபுலெக், ஷிப்கிலா, நாத்தூலா போன்ற இடங்களில பார்டர் ட்ரேடை மீண்டும் தொடங்க ஒப்புக்கிட்டாங்க. இதே மாதிரி நேரடி இந்தியா சீனா பயணங்கள் மீண்டும் ஆரம்பிக்க போகுது. இதுக்கு கூடவே விசா சுலபப்படுத்தல், விசா ரிலாக்சேஷன்ஸ் குறித்தும் பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே மக்கள் பரிமாற்றமும் வணிக வளர்ச்சியும் நடக்கும். குறிப்பா எல்லை பகுதிகளில் வாழும் மக்கள் பொருளாதார ரீதியாக லாபம் அடைஞ்சிக்க முடியும். இந்தியாவுக்கு